பறவைகளோட ஊர்ல பண்டிகை எல்லாம் முடிஞ்சு இப்போ திடீர்னு அந்த ஊரு கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. தினமும் எல்லாரும் பரபரப்பா இருக்கிறத விட்டுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. பெரியவங்க அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா சின்ன பசங்களான புஜ்ஜு குருவி, சின்ன காக்கா, பன்னு கிளிக்கு அந்த அமைதி பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு நாட்கள் ரொம்ப கஷ்டமா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் பசங்க 3 பேருமே ஊரில் இருக்கிற ஆத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. டேய், என்னடா பண்றது? தினமும் இதே விளையாட்டு, இதே பேச்சு. எனக்கு இது கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிக்குதுடா. ஆமாண்டா, ஏதாவது புதுசா உற்சாகமா பண்ணணும் போல இருக்கு. பண்டிகை எல்லாம் முடிஞ்சதுனால ஊரே வெறிச்சோடி போச்சு. ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஏதாவது வேலை இருந்தா நல்லா இருக்கும்ல. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டணத்திலிருந்து ஊருக்கு வந்துகிட்டு இருந்த லூசிபுரா அவங்க பக்கத்துல வந்துச்சு. அதோட முகத்துல சந்தோஷமும் ஏதோ ஒரு புதிய உற்சாகமும் தெரிஞ்சுது. என்ன பசங்களா, எல்லாரும் ரொம்ப டல்லா இருக்கீங்க. இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல அத்தை, அப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? பட்டணத்துல ஏதாவது விசேஷமா? பின்ன பெரிய விசேஷம் தான் நடந்துச்சு. நேத்து பட்டணத்துல ஒரு குழு நாடகம் போட்டாங்க. ஐயோ, கண்ணுக்கு விருந்தா இருந்துச்சு அந்த நாடகம். அவங்க போட்ட அந்த ஸ்டேஜ் என்ன, அவங்க போட்டுக்கிட்ட கலர்ஃபுல்லான ட்ரெஸ் என்ன, மகாராஜா, மகாராணி, ராட்சசன் அவங்க எல்லாரும் நடிக்கிறத பார்த்தா உண்மையிலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் எழுந்துச்சு நின்று கை தட்டினாங்க. அந்த அனுபவத்தை நான் என்னன்னு உங்ககிட்ட சொல்ல. அப்படி லூசிபரா சொல்ல சொல்ல பசங்க வாய் பொழுந்து அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நாடகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள புது உற்சாகத்தை கொண்டு வந்துச்சு. என்னது நாடகமா? அப்படின்னா நம்ம ஊர்ல இந்த ராமனுடைய கதையெல்லாம் சொல்லுவாங்களே, அப்படியா அத்தை? அதை விட இன்னும் சூப்பரா இருக்கு புஜ்ஜி. அதுல கதை, நடிப்பு, பேச்சு திறமை எல்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்லயும் இதே மாதிரி ஒரு நாடகம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அத கேட்ட உடனே 3 பிள்ளைங்களும் சந்தோஷத்துல எகிரி குதிக்க ஆரம்பிச்சாங்க. இது நல்ல ஐடியா அத்தை. அப்படின்னா நம்ம நாடகம் போடலாம். அதுல நான் தான் ராஜகுமாரன். அப்படின்னா நான் அதுல ராட்சச வேஷம் போடுறேன். அப்படின்னா நான் அதுல ராஜகுமாரி. அப்படி 3 பேரும் என்னென்ன வேஷம் போடுறது அப்படிங்கிற வரைக்குமே போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஊர் பெரியவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது லூசிபுரா அங்க வந்து அவ சொன்ன நாடகத்தோட விஷயத்த பத்தி சொன்னா. நாடகமா? இந்த யோசனை நல்லாதான் இருக்கு லூசி. ஆனா அதுக்கு பெரிய வேலையெல்லாம் செய்யணுமே. யார் இந்த கதையை எழுதுவாங்க? யார் அதை டைரக்ட் பண்ணுவாங்க? அதை பத்தியெல்லாம் நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் பட்டணத்துல இருந்து வரும்போது ஒரு பெரிய கதை புத்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல வீர விக்ரமன் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அந்த கதையில எல்லா டைலாக்ஸும் இருக்கு. டைரக்ஷன் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் சரிதான் லூசி. ஆனா இந்த பசங்களை வச்சுக்கிட்டு நாடகம் போடுறது சாதாரண விஷயமா? நடுவுல விளையாடணும்னு தோணி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம மரியாதையே சுத்தமா போயிடும். ஆமா ஆமா, என் பிள்ளைய ராட்சச மாதிரி சிரிக்க சொன்னா கிக்கி கிக்கி கீன்னு சிரிச்சு எல்லாரையும் சிரிக்க வச்சிருவான். ரொம்ப கஷ்டம். அப்பதான் அங்க வந்த மகிக்கழகு கம்பீரமா இப்படி சொல்லுச்சு. அட, பசங்களோட உற்சாகத்தை ஏன் கெடுக்குறீங்க? அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணட்டும். ஸ்டேஜு, ஸ்கிரீனு இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்க அதை பத்தியெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. அப்படி பெரியவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு கடைசியில நாடகம் போடுறதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. பசங்க எல்லாரும் அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. பறவைகளோட கிராமத்துல கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மறுபடியும் கோலாகலம் உருவாச்சு. அடுத்த நாள்ல இருந்தே ஊர் எல்லையில இருக்கிற ஆத்தங்கரையோரமா ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணாங்க. லூசிபுரா அந்த கதை புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா. பசங்களா, எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? மொதல் சீன் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். சின்னும், இதுல நீ தான் ராஜகுமாரன். பன்னு, நீ ராட்சசன். ராட்சசன் ராஜகுமாரிய கடத்திக்கிட்டு போயிடுவான். இப்போ ராஜகுமாரனா நீ என்ன பண்ணணும்? கோவத்துல கம்பீரமா நீ ஒரு முடிவெடுக்கணும். லூசிபரா புத்தகத்துல இருக்கிற டைலாக படிச்சு காட்டுச்சு. டேய் துஷ்ட ராட்சசனே, என் அன்பு காதலியை கடத்தி கொண்டு போய் என் கோவத்துக்கு நீ ஆளாயிட்ட. 7 கடல் 7 மலையை தாண்டியாவது என்னுடைய காதலிய நான் காப்பாத்தி மீண்டு கொண்டு வருவேன். சின்ன காக்கா அவனுடைய குரலை சரி பண்ணிக்கிட்டு ஒரு காலை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு கையில வாளுக்கு பதிலா ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு டைலாக சொல்ல ஆரம்பிச்சான். துஷ்ட ராட்சசனே அப்படின்னு டைலாக் சொல்ல முடியாம சின்னு திணறிக்கிட்டு இருந்தான். என்னடா இது, ராட்சசனை சொல்றதுக்கு இவ்வளோ பயப்படுற?
நீ ராஜகுமாரன்டா. ராட்சசனை பார்த்து பயந்து போயிட்டனா அப்புறம் ராஜகுமாரி எப்படி மீட் எடுப்ப? டேய், இந்த டைலாக் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இது ஒண்ணுமே புரியலடா. அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. பசங்களா சிரிக்காதீங்க. சின்னம், இது நல்ல நாடகம். நல்லபடியா செய்யணும்னா உன் கண்ணுல கோவமும் வார்த்தையில தெளிவும் இருக்கணும். சின்ன இந்த தடவை கோவமா சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கால் வலிக்கு கீழே விழுந்துட்டான். அவ்வளவுதான். அதை பார்த்து பன்னு புஜ்ஜி 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. இப்போ புஜ்ஜி குருவியோட டைலாக் சொல்ல வேண்டிய நேரம். அவளை அடிச்சு வச்சதுனால அவ அழுதுகிட்டே ராஜகுமாரனுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். புஜ்ஜி, இப்போ நீ கவலையில இருக்க, அதனால அழுதுகிட்டே, ஓ என்னுடைய வீர விக்ரமனே, நீ எப்ப வந்து என்னை இந்த சிறையில இருந்து விடுதலை பண்ணுவ அப்படின்னு கேட்கணும். உடனே புஜ்ஜி குருவி அழ ஆரம்பிச்சுட்டு அந்த டைலாகே சொல்ல ஆரம்பிச்சா. ஆனா அவ அழுவுறத பார்த்து யாருக்கும் கஷ்டமா இருக்கல, சிரிப்பு தான் வந்துச்சு. எல்லாருமே அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. புஜ்ஜி, நீ அழுதுகிட்டு இருக்கிறியா இல்ல என்னை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? டேய், எனக்கு உண்மையிலேயே அழுக வரவே மாட்டேங்குதுடா. அழ சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லி புஜ்ஜி உண்மையாவே சிரிச்சா. இப்போ ராட்சசனா பன்னு கிளி பயங்கரமா அவன் கத்தி பேசணும். பன்னு, நீ கம்பீரமா பூமியை பொழக்கிற மாதிரி ஹஹஹஹா அப்படின்னு சிரிக்கணும். பன்னு கிளி சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான். ஆனா அது ராட்சச சிரிக்கிற மாதிரி இருக்கல, ஏதோ ஒரு குட்டி குருவி சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே சிரிச்சாங்க. அதுலயும் சின்ன பூச்சி 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களுடைய விளையாட்டுத்தனத்தை பார்த்து லூசி புறா ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. ஒரு நாள் நாடகத்துல வர ரொம்பவும் முக்கியமான ஒரு சீனை ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராஜகுமாரனான விக்ரமன் ராட்சசன் கூட இன்னைக்கு யுத்தம் செய்யணும். பன்னோ, சின்னோ, இது ரொம்ப முக்கியமான சீன். இந்த சீன்ல நீங்க 2 பேரும் உண்மையிலே சண்டை போட்டுக்கிற மாதிரி நடந்துக்கணும். சின்ன பண்ண 2 பேரும் ஆளுக்கு ஒரு குச்சிய கையில பிடிச்சுக்கிட்டாங்க. ரெடின்னு சொன்னதும் தான் அவங்க 2 பேரும் வாள் சண்டை போடுறதா நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆளு மாத்தி ஆளு குச்சியால அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. புஜ்ஜி குருவி அவங்கள தடுக்கிறத விட்டுட்டு கையை தட்டிட்டு அடிங்கடா அடிங்கடா அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தா. இதை பார்த்த உடனே லூசி புறாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. நிறுத்துங்கடா, இனி என்னால முடியாது அப்படின்னு சத்தமா சொல்லி கையில இருந்த புத்தகத்தை தரையில தூக்கி போட்டுட்டா. உங்களுக்கு நாடகம் போடணும் அப்படிங்கிற எண்ணமே இல்ல, உங்க குறும்புத்தனம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இனி இந்த நாடகம் போட வேண்டாம், ரிஹர்சலும் இல்ல நாடகமும் இல்ல அப்படின்னு சொல்லி லூசிபுரா அங்கிருந்து போயிடுச்சு. லூசிபுரா போனதுக்கு அப்புறமா அந்த இடம் ஒரு நொடி அமைதியா மாறிடுச்சு. பசங்க முகத்துல இருந்த சிரிப்பு காணாம போயிடுச்சு. லூசிபுரா கோச்சுக்கிட்டு போனதுனால அவங்க பண்ண தப்பா அவங்களுக்கு புரிஞ்சுது. உடனே அவங்க 3 பேரும் அவங்க அம்மாங்க கிட்ட போனாங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்க பண்ணதை பார்த்து லூசி அத்தைக்கு கோவம் வந்துருச்சு, அதனால அவங்க எங்களை திட்டிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு நாடகம் போடணும் போல ஆசையா இருக்குமா, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கம்மா. அதை கேட்டு பெத்தவங்க எல்லாருமே பசங்களை அவங்க பக்கத்துல வர சொல்லி, இங்க பாருங்க பசங்களா, ஒரு வேலையை செய்யணும்னு நாம தொடங்கிட்டோம்னா அதை முழு மூச்சா செஞ்சு முடிக்கிறது நம்ம கடமை. நீங்க சின்ன பசங்க, உங்களை நம்பி இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நாடகம் போடுறதுக்காக எல்லா வேலைகளையும் செய்யறாங்க இல்லையா? ஆனா நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா அவங்க படுற கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா அப்படின்னு பாசத்தோட சொன்னா டுனி. அப்ப பசங்க 3 பேருக்கு அவங்க செஞ்ச தப்பு புரிஞ்சுது. உடனே அவங்க 3 பேரும் லூசிபுராவை போய் பார்த்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. லூசி அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம். உங்க கோவத்துல நியாயம் இருக்கு, ஆனா இனிமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம். நாடகத்தை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. பசங்களோட கண்ணுல வருத்தம் தெளிவா தெரிஞ்சுது. அதனால லூசிபுராவும் கோவத்தை விட்டுடுச்சு. சரி சரி, இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. இந்த தடவை சரியா பண்ணல, அதுக்கப்புறம் இந்த நாடகத்தையே நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னா கோவமா. அன்னையில இருந்து பசங்க கிட்ட ஒரு நல்ல மாற்றமும் வந்துச்சு. சின்ன அவனோட டைலாக எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி 100 தடவை ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சான். புஜ்ஜி குருவி கண்ணாடி முன்னாடி நின்னு எப்படி அழுவுறது அப்படின்னு கத்துக்கிட்டு இருந்தா. பன்னு கிளி அவனுடைய குரல் வளத்தை மாத்தி கம்பீரமா ராட்சச மாதிரி சிரிக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டான். பசங்க கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து பெரியவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. கடைசியில ரிஹர்சல் எல்லாம் முடிஞ்சு நாடகம் போட வேண்டிய அந்த நாளும் வந்துடுச்சு. ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே அந்த நாடகத்தை பார்க்க ஆர்வமா வந்தாங்க. திரைய விளக்குன உடனே பறவைங்க எல்லாரும் சத்தமா கை தட்டினாங்க. நாடகமும் தொடங்குச்சு. எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு பசங்க 3 பேரும் அந்த கேரக்டராவே மாறிட்டாங்க. 3 பசங்களும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம
கம்பீரமா தைரியமா அவங்க டைலாக சொல்றத கேட்கும்போது பெரியவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ராஜகுமாரியா புஜ்ஜி குருவி கண்ணுல கண்ணீரோட அழுதுகிட்டு இருக்கும்போது பார்த்தவங்க கண்ணுலயும் கண்ணீர் வந்துச்சு. அதே மாதிரி ராட்சசனா பன்னு சத்தமா சிரிச்சதுல அங்க இருந்தவங்க எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. அதுலயும் முன்னாடி உட்கார்ந்து இருந்த சின்ன பசங்க எல்லாரும் அவங்க அம்மாங்களுடைய இறகுக்குள்ள போய் உக்காந்துட்டாங்க. கடைசியில ராஜகுமார ராட்சசனை அழிச்சு ராஜகுமாரிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். நாடகம் முடிஞ்சதும் எல்லாரும் எழுந்துச்சு நின்னு கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி எல்லாரும் கைத்தட்டினதுக்கு அப்புறமா பசங்க, பெத்தவங்க, லூசிபுரா, மகிக்கழுகு எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்து பசங்களை மனசார பாராட்டினாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த பெத்தவங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர். பிள்ளைங்களோட திறமை, அவங்களுடைய வெற்றியை பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு அந்த பறவைகளோட கிராமத்துல நடந்தது ஒரு சாதாரண நாடகமா இருக்கலாம். ஆனா பொறுப்பு, கவனம், மாற்றம் அப்படின்னா என்னன்னு 3 பசங்களும் கத்துக்கிட்டாங்க. அந்த நாடகம் அவங்க வாழ்க்கையே மாத்துச்சு. மறக்க முடியாத நிறைய மெமரிஸையும் அவங்களுக்கு கொடுத்துச்சு. பறவைங்களோட கிராமத்துல அது ஒரு அமைதியான மதிய நேரம். பெரியவங்க எல்லாரும் எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு வீட்டுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க எல்லாரும், அதாவது புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம எப்பவும் விளையாடுற விளையாட்டிய அன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. டேய், என்னடா பண்றது? கண்ணா முச்சு விளையாடணும், ஓட்ட பந்தயம் வச்சோம், வேற என்ன விளையாடுறதுன்னு தெரியலையேடா. ஆமாண்டா, தினமும் இதே விளையாட்டு விளையாடணும்னா ரொம்ப கடுப்பா இருக்குல்ல. அந்த காலத்துல எல்லாரும் செய்யற மாதிரி ஏதாவது புதையல தேடி போனா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. என்னது புதையலா? நம்ம ஊர்ல புதையல் எங்கடா இருக்கும்? அதெல்லாம் கதையில மட்டும் தாண்டா இருக்கும். இருந்தாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாத ரகசியம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டணத்துல இருந்து வந்த லூசிபுரா அதோட ஒரு பழைய பெட்டியை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல வச்சு அதுல இருக்கிற பொருட்களை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாரும் ஆர்வமா லூசி பக்கத்துல போனாங்க. என்ன அத்தை, இந்த பெட்டியில என்ன இருக்கு? எல்லாம் ஒரே பழைய பொருளா இருக்கே. ஆமா புஜ்ஜி, இது எங்க தாத்தாவோட பெட்டி. அவரு பல வருஷமா பயன்படுத்தினது. வீட்டோட பரணையில அப்படியே இருந்துச்சா, அதான் இன்னைக்கு எடுத்தேன். அந்த பெட்டியில இருந்து பழைய துணி, பழைய பாத்திரம் இது எல்லாத்தையுமே லூசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பசங்களும் லூசிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சின்ன காக்காவுக்கு ரொம்பவும் பழசா இருந்த ஒரு தோல் காகிதம் கிடைச்சது. இது என்னது? இது ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு. ஏதாவது பழைய பேப்பரா இருக்கும்டா, அதை தூக்கி தூர போடு அப்படின்னு சொன்னா லூசிபுரா. ஆனா பசங்களோட பார்வை எல்லாமே அந்த பேப்பர்ல தான் இருந்துச்சு. அவங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்க தினமும் விளையாடுற இடத்துக்கு போனாங்க. அந்த பேப்பரை அவங்க பிரிச்சு பார்த்தாங்க. ஏதோ ஒரு ஊரோட படம் இருந்துச்சு. ஆனா வழி அந்த அளவுக்கு சரியா இல்ல. அங்கங்க ஏதேதோ அடையாளங்க இருந்துச்சு. இது என்னடா இது? எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏதேதோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. வாங்கடா, அம்மாங்க கிட்ட கொண்டு போய் காட்டலாம். அப்ப இது என்ன அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி 3 பேரும் அந்த காகிதத்தை எடுத்துக்கிட்டு துணி குருவி, சோட்டு கிளி, சிச்சு காக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அம்மா, இத பாருங்க. இத பாக்கும்போது நம்ம ஊரோட படம் மாதிரியே இல்ல. சிச்சு காக்கா அந்த காகிதத்தை கையில வாங்கி முன்பக்கம் பின்பக்கம் அப்படின்னு திருப்பி பார்த்துச்சு. இது என்ன கோடு, என்ன வார்த்தை, என்ன அடையாளம்? எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? லூசி அத்தையோட தாத்தா பெட்டியில இருந்து கிடைச்சது. இது ஏதோ பழைய காகிதம் மாதிரி இருக்கு. இதை வச்சுக்கிட்டு உங்க நேரத்தை வீணாக்கிக்காதீங்க, போய் விளையாடுங்க அப்படின்னு துணி அதை தூரமா தூக்கி போட்டுட்டான். பசங்க முகம் வாடி போச்சு. அவங்க சாகசம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அது முடிஞ்சு போச்சு. பாத்தீங்களாடா, இந்த பெரியவங்களுக்கு நம்ம சாகசம் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே பிடிக்காது. சரி இருங்கடா, லூசி அத்தைக்கிட்டே கொடுக்கலாம். அந்த பெட்டி அவங்களது தானே, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு அவங்க எல்லாருமே அதை எடுத்துக்கிட்டு லூசி கிட்ட போனாங்க. லூசி அத்தை, இது உங்க தாத்தா பெட்டியில இருந்து கிடைச்சது. ஒரு தடவை இத பாருங்களேன். இதுல என்ன வரைஞ்சிருக்குன்னு எங்களுக்கு புரியல. லூசிபுரா இந்த தடவை அந்த காகிதத்தை கொஞ்சம் பொறுப்பா எடுத்துக்கிட்டா. அதுல இருக்கிற தூசியை தட்டி வெளிச்சத்துல அதை வச்சே பார்த்தா. கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய முகம் திடீர்னு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரிஞ்சுது. டேய், இது எங்க தாத்தாவோட கையெழுத்து தான். அவரு ஒரு காலத்துல இந்த ஊர்ல ரொம்ப பெரிய வியாபாரி. அவரு எப்பவுமே இந்த மாதிரி குதர்க்கமா ஏதாவது செஞ்சு வைப்பாரு. இத பாக்கும்போது எனக்கு ஒண்ணு புரியுது. இது சாதாரண காகிதம் இல்ல, புதையல தேடி போக வேண்டிய வழிதான் இது. என்னது புதையலா அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அட, உண்மையாவா அத்தை?
அப்படின்னா நம்ம ஊர்ல உண்மையிலேயே புதையல் இருக்கா? இருக்கும். அதுதானே எங்க தாத்தாவும் இதுல எழுதி வச்சிருக்காரு. ஆனா அந்த புதையல போய் சேருது சாதாரண விஷயம் இல்ல. நடுவுல நிறைய விடுகதையை போட்டு வச்சிருக்காரு. அந்த விடுகதைக்கு விட தெரிஞ்சாதான் நம்மளால வழிய கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா விடுகதை என்னன்னு சொல்லுங்க அத்தை. அது என்னன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். லூசிபுரா அந்த காகிதத்துல இருக்கிற எழுத்த படிக்க ஆரம்பிச்சா. தினமும் காலையில சூரியன் முதல்ல கும்பிடுற சிகரத்து மேல கிராம தேவதை குடியிருக்கிற இடத்துல உனக்கான முதல் குறிப்பு இருக்கு. பசங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சூரிய முதல்ல கும்பிடுற சிகரம் அப்படின்னா கிழக்கு திசையில இருக்கிற மலையா? ஆமா, அந்த மலைக்கு மேல தானே நம்ம ஊர் தேவதை இருக்காங்க. அதாவது இந்த கிராமத்தோட தேவதை கோயில் இருக்கே, அதுவாதான் இருக்கும். அப்படின்னா குறிப்பு கோவில்ல தான் இருக்குன்னு அர்த்தம். வாங்க போலாம் அப்படின்னு உற்சாகமா அவங்க கிளம்ப போனாங்க. இருங்க, அங்க போறது அவ்வளவு சுலபம் இல்ல. நீங்க நினைக்கிற அளவுக்கு. உங்க அம்மாங்க கிட்ட அனுமதி வாங்கிக்கோங்க. பசங்க எல்லாரும் அவங்க அம்மாங்க கிட்ட போனாங்க. இந்த தடவை அவங்க கூட லூசிபுராவும் வந்தா. டோனி, இது சாதாரண காகிதம் இல்ல. இதுல எங்க தாத்தா புதையலுக்கான வழி எழுதி வச்சிருக்காரு. பசங்க விடுகதைக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க மலைக்கு மேல போக போறாங்க. புதையலா? என்ன லூசி இதெல்லாம்? மலைக்கு மேல பசங்களை தனியா அனுப்புறது அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆமா, எனக்கு பயமா இருக்கு. அவங்க வழி மாறி போயிட்டாங்கன்னா? அப்பதான் அந்த பக்கமா வந்த மகிக்கழுகு அவங்க பேசினத கேட்டுச்சு. பிள்ளைங்களோட உற்சாகத்தை கெடுக்க வேண்டாம். நான் அவங்களுக்கு ஆதரவா இருக்கேன். ஆகாயத்துல இருந்து அவங்க போற வழியில நானும் போறேன். அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. மகிக்கழுகு நம்பிக்கை கொடுத்ததுனால பிடிக்கலனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஆனா பார்த்து கவனமா போங்க. இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். பசங்க ரொம்பவும் சந்தோஷமா அவங்களுடைய சாகச யாத்திரைய தொடங்கினாங்க. மகிக்கழுகு அவங்க பின்னாடியே அவங்கள கவனிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. பசங்க மலையேற ஆரம்பிச்சாங்க. வழியில பெரிய பெரிய பாறாங்கல்லு, முள்பொதிரு எது இருந்தாலும் கூட அவங்கள அதால தடுக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த பழைய கோயில் கிட்ட போய் சேர்ந்தாங்க. அந்த இடமே ஆள் நடமாட்டம் இல்லாம ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. ஐயோ, இந்த கோயில் எவ்வளவு பாலடைஞ்சு போயிடுச்சு இல்லையா? இங்க குறிப்பு எங்க இருக்கு? அதுலதான் இருந்துச்சுல்ல, அம்மன் குடி இருக்கிற இடத்துல அப்படின்னா அம்மனோட சிலைக்கு பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கோ என்னவோ. 3 பேருமே மெதுவா அம்மன் சிலைக்கிட்ட போனாங்க. அப்ப அம்மனோட சிலைக்கு பின்னாடி கல்லுல செதுக்கி வச்ச ஒரு சின்ன படம் இருந்துச்சு. அது 2வது விடுகதை. அத படிக்க ஆரம்பிச்சாங்க. ஊர் எல்லாருடைய தாகத்தை தீக்கும் தாயோட மடியில 1000 இலை சாட்சியோட நிழல்ல 2வது ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. தாகத்தை தீக்கிற தாய்னா நதியா? இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் தண்ணியை எங்க எடுக்கிறாங்க? நம்ம ஊருக்கு நடுவுல இருக்கிற கிணறு கிட்ட தானே. அதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, 1000 இலை சாட்சி அப்படின்னா? இது எல்லாத்தையுமே அங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த மகிக்கழுகு இப்படி சொல்லுச்சு. பசங்களா, 1000 இலை சாட்சி அப்படின்னா நம்ம ஊரு கிணத்துக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு இல்லையா? அதுதான். அது கிணத்துக்கு பக்கத்துல தானே இருக்கு. மகிக்கழுகோட உதவியால 2வது புதிரையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே மலையை விட்டு இறங்கி ஊருக்கு நடுவுல இருக்கிற கிணத்துக்கிட்ட வந்தாங்க. அங்க இருக்கிற ஆலமரத்தோட நிழல் அந்த கிணத்து மேலதான் பட்டுச்சு. இப்ப இங்க நம்ம எங்க தேடுறது? அத நிழல்ல அப்படின்னு எழுதி வச்சிருக்கு இல்லையா? அப்படின்னா இந்த மரத்தோட நிழல் எங்க விடுதோ அங்கதான் இருக்கு. அவங்க அந்த ஆலமரத்தோட நிழல் விழற இடத்துக்கு போய் பார்த்தாங்க. அங்க பள்ளம் தோண்டி பார்க்கும்போது ஒரு பழைய பித்தளை சொம்பு அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்குள்ள கைவிட்டு பார்த்தா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு காகிதம் கிடைச்சது. இது 3வது குறிப்பு. பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிக்கிற இடம், பச்சை வாசம் மருந்தாகிற இடம், 7 வண்ண பாலத்தை தாண்டினதுக்கு அப்புறமா தான் என்ன வந்து அடைய முடியும். இந்த விடுகதை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பறவைங்களோட சிரிக்கிற சத்தம் அப்படின்னா அது காட்டுல தான். பச்சை வாசம் வர்றதும் அது காட்டுக்குள்ளதான். ஆனா 7 வண்ண பாலம் அப்படிங்கிறது? 7 வண்ண பாலம் அப்படின்னா அது வானவில். அது எப்பவுமே இருக்காதே. அப்ப மறுபடியும் மகிக்கழுகு பசங்களுக்கு ஒரு வழிய சொல்லுச்சு. பசங்களா, ஒரு எல்லையில இருக்கிற அருவிக்கிட்ட போங்க. சாயந்தர நேரம் சூரிய ஒளி அந்த அருவி மேல பட்ட உடனே அங்க சின்னதா ஒரு வானவில் உருவாகும். அந்த அருவிக்கு பின்னாடி நம்ம பழைய வைத்தியருடைய மூலிகை தோட்டமும் இருக்கு.
அந்த தோட்டத்துல பறவைங்களும் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. மகிக்கழுகு சொன்னதுபடி 3 பசங்களும் ஊர் இலையில இருக்கிற அருவிக்கிட்ட போனாங்க. அப்போ அந்த அருவியோட தண்ணியில சூரிய ஒளி பட்டு ஒரு சின்ன வானவில் உருவாயிருந்துச்சு. அவங்க எல்லாருமே அதை தாண்டி அந்த பக்கமா போனாங்க. அங்க ஒரு மூலிகை தோட்டம் இருந்துச்சு. அந்த மூலிகை தோட்ட பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு. கடைசி விடுகதை அங்கதான் எங்கேயாச்சும் இருக்கணும். அந்த குடிசையோட செவுத்துல ஒரு காகிதம் இருந்தத பார்த்தாங்க. நான் வாயில்லாத ஒரு உயிர், ஆனா கதை சொல்லுவேன். என் வயிறு நிறைய எழுத்துக்கள் தான் இருக்கு, ஆனா படிக்க முடியாது. என் இதயத்துலதான் இருக்கு உண்மையான புதையல், என்ன தேடு. பசங்க அதை பார்த்து ரொம்ப நிறைய யோசிச்சாங்க. கதை சொல்ல முடியும், ஆனா வாய் இல்லையா? என்னது அது? வயிறு நிறைய எழுத்துக்கள், ஆனா படிக்க முடியாதா? அப்போ புஜ்ஜி குருவி சத்தமா கத்துனா, புத்தகம், அது ஒரு பழைய புத்தகம். புத்தகத்துக்கு வாய் இல்ல, ஆனா அது கதை சொல்லும். அந்த புத்தகம் முழுக்க எழுத்துக்கள் தானே இருக்கும். அவங்களுக்கு இப்போ பதில் கிடைச்சிருச்சு. 3 பேருமே அந்த பழைய குடிசைக்குள்ள போய் தேட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த குடிசையில ஒரு மூலையில காஞ்சி போன இலைகளால ஒரு புத்தகம் மறைக்கப்பட்டு இருந்துச்சு. அதுதான் அவங்க தேடி வந்த அந்த புதையல். அத ஆர்வமா திறந்து பார்த்தாங்க. அதுல தங்கமோ இல்ல வைரமோ இல்ல. அந்த புத்தகத்துல இருந்தது எல்லாமே எழுத்துக்கள் மட்டும்தான். இது புதையலா? இது ஒரு சாதாரண பழைய புத்தகம் மாதிரி தானே இருக்கு. நாம இன்னைக்கு நாள் புற கஷ்டப்பட்டது எதுக்காக தானா அப்படின்னு சோர்வடைஞ்சிட்டாங்க. புஜ்ஜி குருவி மட்டும் அந்த புத்தகத்துல இருக்கிற காகிதத்தை திருப்பி படிச்சு, இருங்க இருங்க, இதுல நம்ம ஊரை பத்தி எழுதி இருக்கு, நம்ம தாத்தா முத்தாத்தாவோட கதையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா ஊருக்குள்ள வந்தாங்க. அவங்க 3 பேரும் பத்திரமா வந்ததை பார்த்து லூசி புறா அவங்க பெத்தவங்க சந்தோஷப்பட்டாங்க. பசங்க அந்த புத்தகத்தை லூசி புறா கிட்ட கொடுத்தாங்க. லூசி அதை பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சா. இது எங்க தாத்தாவோட பழைய புத்தகம். நம்ம ஊர் ஜனங்களோட பழக்க வழக்கம், ஊர்ல நடக்கிற பண்டிகை, பழைய மூலிகை, அந்த மூலிகையால செய்யக்கூடிய மருந்து, இது எல்லாத்தையும் இதுல எழுதி வச்சிருந்தாரு. தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத புத்தகம் இது. அந்த புத்தகம் கிடைச்ச விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பெரியவங்க எல்லாரும் அந்த புத்தகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த புத்தகத்துல அவங்க மறந்து போன மருந்து, பழக்க வழக்கம், பண்டிகை விஷயம், இது எல்லாமே எழுதி வச்சிருந்தாங்க. அவங்க ஊரோட கதையை லூசி புறா படிச்சு காட்டுச்சு. பசங்க எல்லாரும் அதை கேட்டு ரொம்பவுமே பெருமைப்பட்டாங்க. துணிக்குருவி அவளோட பொண்ணான புஜ்ஜியை கூப்பிட்டு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு புஜ்ஜி. நீயும் உன் நண்பர்களும் சேர்ந்து நம்ம ஊருக்கான புதையல எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு பசங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுது. புதையல் அப்படிங்கிறது வெறும் தங்கமோ வைரமோ இல்ல, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்த இந்த சரித்திரம் தான் அப்படிங்கிறது. இந்த புதையலை சம்பாதிக்கிறதுக்கு அவங்க செஞ்ச இந்த சாகச யாத்திரைய அவங்க வாழ்நாள் பூரா அவங்களால மறக்கவும் முடியாது.